நானும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டேன், எத்தனையோ பிசியோ பார்த்துட்டேன். என்னோட எக்கிலஸ் டெண்டான் பெயின், என்னுடைய ஹீல் பெயின் மட்டும் சரியே ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு தைராய்டு ஸ்கிரீன் ஒன்று பண்ணி பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன் டெண்டான் ஹீலிங்க்கும் ரிகவரிக்கும் காலேஜன் மெயின்டைன் பண்றதுக்கும் இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு சில ஸ்டடிஸ் சொல்லிட்டு இருக்கு. பர்டிகுலரா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, காலையில எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, வெயிட் கெயின் ஆயிருக்கீங்க, முக்கியமா உங்களோட காஃப் மசில் திரும்ப திரும்ப டைட் ஆயிட்டே இருக்கு, ஸ்ட்ரெச் பண்ணாலும் சீக்கிரமாவே அது டைட்னஸ்க்கு போயிருது அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தைராய்டு ஸ்கிரீனிங் பண்ணி பாருங்க. பர்டிகுலரா ஹைப்போதைராய்டிசம் மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மசில் பெயினுக்கும் ஜாயிண்ட் பெயினுக்கும் வெறும் எக்ஸசைஸும் பெயின் கில்லரும் மட்டும் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அது உங்களுக்கு தீர்வாகாது. சில சூழல்ல உங்களோட மெட்டபாலிசம்லயும் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தா கூட இந்த பிரச்சனைகள் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரெக்கரண்டா ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா உங்களுடைய மெட்டபாலிசத்தை ஸ்கிரீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.